ஸ்ரீலக்ஷ்மி வல்லவாரம்பாம் விகணோ முனிமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 12 ராசிக்கான பலன்களை காணலாம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 11/2/2025 சதுர்தசி திதி இரவு 7:58 வரை. அதன் பின் பௌர்ணமி. பூச நட்சத்திரம் இரவு 7:39 வரை. அதன் பின் ஆயில்யம். இன்று முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. வார சூளை வடக்கு. பரிகாரம் பால். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11 மணி வரை. பகல் 12 மணி முதல் 1 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்று தனுர் ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு வக்ர நிவர்த்தி, மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம், கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி புதன், மீனத்தில் சுக்கிரன் ராகு. கிரி பக்தி வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகபெருமானுக்கு உகந்ததுன்னு சொல்வா. இன்றைக்கி தைப்பூசம். தைப்பூசமும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்தே வருது. அன்பர்க்கு அன்பர் அல்லவா, என் அப்பனே நீ ஆறுமுக தெய்வம் அல்லவா, 8 குடி வேலன் அல்லவா, என் அப்பனே நீ ஏழை பங்காளன் அல்லவான்வா. அப்படிப்பட்ட முருகப்பெருமானோட ஏழை பங்காளன் முருகப்பெருமானோட விசேஷமான தினம் தைப்பூசம். உங்களுக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல, மலேசியாலையும் தைப்பூசம் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவான். முருகப்பெருமான் எல்லாராலையும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு தெய்வம். கட்டாயம் இன்றைக்கி முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஷண்முக கவச்சம் பாராயணம் பண்ணுங்கள். கந்த சஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்கள். முருகனது பெருமைகளை சொல்லுங்கள். கட்டாயம் முருகனது அருள் எல்லாருக்கும் கிடைக்கும். பகை விலகும், நன்மைகள் பெருகும். தொடர்ந்து நம்ம ராசி யோகராசி நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எதிர்பார்த்த ஓரிரு நல்ல திருப்பங்களை சந்தித்தாலும் சிறு சிறு சச்சரவுகள் தேடி வரும். எதிலும் நிதானமான போக்கை கடைபிடிப்பது நல்லது. மாணவ மாணவிகள் விளையாட்டு போக்கை கைவிட்டுவிட்டு படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது. உங்கள் பெற்றோர்கள் மனமகிழ்ச்சி அடையக்கூடிய தகவல் தேடி வரும். சிலருக்கு வெளிநாட்டு கல்வி கூடி வரும். வியாபாரிகளுக்கு முழு திருப்தி ஏற்படக்கூடிய சூழ்நிலை இல்லை என்றாலும் பெரிய நஷ்டங்களோ பிரச்சனைகளோ இராது. தொழில் பிரிவினர் ஓரளவு முன்னேற்றத்தை காண்பர். மற்றவர்களின் ஒத்துழைப்பு சுமூகமாக இருந்து வரும். உத்தியோகஸ்தர்கள் உங்கள் அன்றாட பணியில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டி வரலாம். அதன் மூலம் உயரதிகாரிகளின் நன்மதிப்பை பெறவும் முடியும். கலைத்துறையின் உள்ளோருக்கு இன்று முயற்சி மட்டும் செய்ய முடியும். பலன்களுக்கு ஓரிரு தினம் காத்திருக்க வேண்டி வரலாம். குடும்பத்தில் பெரும்பாலும் சுமூகமான போக்கு நிலவி வரும். வயதான யாருக்காவது மருத்துவ செலவுகள் நீங்கள் செய்ய வேண்டி வரலாம். அந்நிய மொழி பேசுவோர் ஒருவரால் ஆதரவு கிடைத்து நீங்கள் வெற்றியை நோக்கி அடியெடுத்து வைக்க முடியும். சில பிரச்சனைகளுக்கு நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவிகரம் நீட்டுவர். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. சகோதரன் அல்லது சகோதர வழியில் மனக்கசப்பு ஏற்பட்டு விலகும். பெரியோர்களது ஆசியும் ஆலோசனையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வது சில பிரச்சனைகளை தவிர்க்க உதவும். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இன்று நல்லதும் தொல்லையும் கலந்து காணப்படும். இருந்தாலும் உங்கள் திறமை எப்பொழுதும் கைவிடாது. பெரியதாக கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. உத்தியோகஸ்தர்கள் பெரும்பாலும் திருப்திகரமான சூழ்நிலையை காண முடியும். உயரதிகாரிகளின் பரிவு உங்கள் பக்கம் திரும்பும் என்பதால் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை நிறைவேற்றி கொள்ள முடியும். கொடுக்கல் வாங்கலில் சிக்கல் ஏற்பட வாய்ப்புண்டு என்பதால் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. மாணவ மாணவிகள் படிப்பில் தீவிர அக்கறை காட்டுவீர். வியாபாரத்தில் குறைந்தபட்ச லாபம் நிச்சயம் கிடைக்கும். தொழில் பிரிவினருக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் பாராட்டும் கிடைக்கும்.
பெண்கள் சில பிரச்சனைகளை சாமர்த்தியமாக கையாள்வதன் மூலம் சரி செய்து விடுவீர். சகோதர வழியில் சிறு சங்கடம் ஏற்பட்டு விலகும். மகன் அல்லது மகளால் ஏற்பட்ட மனக்கலக்கம் இன்று விலக வாய்ப்புண்டு. அசையா சொத்துக்கள் விற்பனை செய்யும் யோசனையை தள்ளி வைப்பது நல்லது. எதிர்பார்த்த ஆலய தரிசனம் கிட்டும். குடும்பத்தில் சுப நிகழ்வு சம்பந்தமான செய்தி ஒன்று பேசப்படும். அன்புள்ளம் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, உத்தியோகஸ்தர்கள் தங்கள் கடமையில் கவனமாக இருப்பதும் புதிய பொறுப்புகளால் வேலை பளு அதிகரிப்பதும் இன்று நடைபெறும். சொந்த தொழிலில் வருமானம் தாமதமாகும். நவீன பொருட்கள் வாங்குவதை பற்றி ஆலோசிப்பீர். நிலுவையில் இருந்த தொகையை வசூலிப்பதில் கவனம் தேவை. குடும்பம் சீராக நடைபெற்றாலும் சிறு சிறு பிரச்சனைகளும் தலை தூக்கும். வழக்குகள் சாதகமாக முடியும். நண்பர்கள் சுபகாரியம் நடைபெற உதவி செய்வர். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் புதிய வாய்ப்பை பெறுவர். பங்கு சந்தையில் எதிர்பார்க்கும் வருமானம் கிடைக்கும். அன்புள்ளம் கொண்ட கடக ராசி அன்பர்களே, தந்தை வழி உறவுகளால் சிறு மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்புண்டு. அரசு சம்பந்தமான தொடர்பான விஷயங்களில் அதிக கவனம் தேவை. பழைய நண்பரின் சந்திப்பு நீண்ட நாட்களுக்கு பின் மகிழ்ச்சி தரும். உத்தியோகஸ்தர்கள் தங்கள் வேலையில் கவனமும் நிதானமும் அவசியம் கைக்கொள்ள வேண்டி வரும். வேலை பளு அதிகரிக்கக்கூடும். சொந்த தொழிலில் வாடிக்கையாளர்களின் திருப்தியை சம்பாதிக்க அதிக கவனம் செலுத்துவீர். கூட்டு தொழில் செய்வோர்கள் ஏனையோரை அனுசரித்து செல்வதன் மூலம் முழு நல்ல பலன்களை பெற முடியும். குடும்பத்தில் மகன்களால் சிறு பிரச்சனை எழக்கூடும். சிறிய கடன்களை சாமர்த்தியமாக அடைத்து விடுவீர். சுபகாரியங்கள் சிறிது தள்ளி போகும். கலைத்துறை சார்ந்தவர்கள் புதிய வாய்ப்பை பெற நல்ல முயற்சி எடுப்பர். பங்கு சந்தை லாபம் சுமாராக இருக்கும். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, தனவரவுகள் தேவையான அளவு இருந்தாலும் சுப செலவுகள் அதிகரிக்கும். உறவுகள் இடையே சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டு அடங்கும். முக்கியமானவர்களின் சந்திப்பு ஆதாயம் தரும். உத்தியோகஸ்தர்கள் பொறுப்பில் கவனமாக இருப்பது நல்லது. இல்லையென்றால் அதிக அலைச்சலை சந்திக்கக்கூடும். பணம் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டுள்ளோர் கவனமாக இருப்பது நல்லது. சொந்த தொழில் செய்வோருக்கு சிறிய நெருக்கடி தோன்றி மறையும். கூட்டு தொழில் வியாபாரத்தில் பங்குதாரருடன் ஆலோசிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். கணவன் மனைவி இடையே குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த அளவு ஆதாயம் இல்லாமல் சற்று தள்ளி போகும். பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோர் சிறிது பொறுமையை இன்று கடைபிடிப்பது நல்லது. புதிய முதலீடுகளை தவிர்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, திட்டமிட்டபடி வெற்றி நடை போடுவீர். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு பூரணமாக உதவி செய்வர். வரவேண்டிய வரவுகள் வந்து சேரும். செலவுகள் குறையும். சேமிப்பு உயரும். தடைப்பட்ட ஒரு வேலையை மீண்டும் செய்து பாராட்டை பெறுவர். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பொறுப்புகளில் கூடுதல் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டி வரலாம். சொந்த தொழில் செய்வோருக்கு வேலை பளு அதிகரிக்கும். ஓய்வு நேரம் குறையக்கூடும். செய்யும் தொழிலில் வேலை பளு கூடும். கூட்டு தொழிலில் லாபம் அதிகரிக்க வாய்ப்புண்டு. புதிய திட்டங்களை தீட்டி செயல்படுத்த முயற்சி செய்வீர். குடும்ப வாழ்க்கையில் சிறு சிறு சலசலப்பு பிரச்சனைகள் தோன்றும். செலவு சற்று அதிகமாகலாம். நண்பர்கள் அழைப்புக்கிணங்க அவர்களது இல்லத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சுப செலவுகளும் ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவர். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, நீங்கள் தீவிர முயற்சியுடன் செய்கின்ற செயல்களில் பூரண வெற்றியை காண கட்டாயம் முடியும். சிறு சிறு தடைகளை கண்டு அஞ்ச வேண்டாம். தக்கவர்களின் நல்ல உதவியை கொண்டு தடைகளை தகர்த்து எறிந்து முன்னேறுவீர். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்கள் வீட்டு வாயிலை தட்டும். கவலைப்பட வேண்டாம். சிந்தனை மனதை வாட்டினால் அது விலகிச் செல்ல வாய்ப்புண்டு. உத்தியோகம் செல்வோர்களுக்கு உயர் அதிகாரிகளால் சில விசேஷ சலுகைகளை பெற வாய்ப்புண்டு. எதிர்பார்த்த ஊதிய உயர்வு சிலருக்கு உடனே கிட்டும். கூட்டு தொழில் முயற்சி லாபகரமாக இருக்கும். மகிழ்ச்சிக்கு குறைவிராது. குடும்பத்தில் சுப செலவுகள் நடைபெறும். அதே நேரத்தில் சேமிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது. மகன் அல்லது மகளுக்கு புதிய வேலைவாய்ப்பு கிடைப்பதால் வளம் கூடும்.
மங்கள நிகழ்ச்சிக்காக திட்டமிடுவீர். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு சூழ்நிலைகள் வழக்கம் போல் இருக்கும். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, செய்யும் செயல்களில் வெற்றி பெறும் வண்ணம் சிறந்த முயற்சியை மேற்கொள்வீர். தடை தாமதங்கள் காரணமாக சில செயல்கள் தள்ளி போகலாம். வழக்கத்திற்கு மேல் அதிக பொறுமை காக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு பணியில் மாற்றங்கள் தென்படலாம். சிலருக்கு பதவி அல்லது இடமாற்றங்கள் சாதகமாக இருக்கும். சொந்த தொழிலில் வேலை அதிகப்படும். பணிசுமை கூடும். நல்ல பலன்கள் சற்று தள்ளி போகும். கூட்டு முயற்சியால் ஓரளவு லாபம் பெற வாய்ப்புண்டு. பணம் கொடுக்கல் வாங்கல் லேவாதேவியில் ஈடுபட்டுள்ளவர்கள் கொடுக்கல் வாங்கலில் இன்று கூடுதல் கவனத்தை எடுத்துக்கொள்வது நல்லது. குடும்ப வாழ்க்கையில் சிறு சிறு செலவுகள் உண்டாகலாம். அது ஆரோக்கியம் அல்லது வீடு சம்பந்தமான செலவுகளாக இருக்கலாம். சிலர் புதிய கடன் வாங்க முயற்சிப்பர். கலைத்துறையில் உள்ளோருக்கு நல்ல திருப்பங்கள் உண்டாகும். அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே, இன்று எதிலும் நிதானமாக செயல்பட்டு சில பிரச்சனைகளை திறமையாக கையாள்வீர். உத்தியோகஸ்தர் சிலருக்கு பதவி உயர்வு அல்லது இடமாற்றங்கள் உண்டாகும். அலுவலகத்தில் செல்வாக்கு இருந்தாலும் பொறுப்புகளும் வேலை பளுவும் அதிகரிக்கக்கூடும். சொந்த தொழில் செய்வோர்கள் புதிய திட்டங்களை தீட்டி வேலைகளை விரைந்து முடிப்பீர். கூட்டுத் தொழிலில் எதிர்பார்க்கும் லாபம் வந்து சேரும். பணியாளர்கள் தேவைகளை பூர்த்தி செய்து சந்தோஷத்தை அதிகரிப்பீர். பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோர் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அறிந்து முதலீடு செய்வது நல்லது. கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு சூழ்நிலை முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். குடும்பம் சீராக நடந்து வரும். எதிர்பார்த்த இடங்களில் முன்னேற்றம் உண்டு. அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு வரவேண்டிய வரவுகள் எதிர்பார்த்தபடி குறித்த நேரத்தில் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். செல்வாக்கு சொல்வாக்கு நல்ல முறையில் இருக்கும். தொழில் செய்வோர்கள் வேலையில் அதிக கவனம் செலுத்துவீர். உதவியாளர்கள் உதவியால் சில நல்ல செயல்களை உடனடியாக செயல்படுத்தி வாடிக்கையாளர்களின் பாராட்டை பெறுவர். பங்கு சந்தை நன்கு நடைபெறும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் மகிழ்ச்சி தரும். எதிர்பார்த்த இனங்களில் ஓரளவு லாபம் உண்டு. குடும்பத்தில் சீரான போக்கு காணப்படும். பெண்களுக்கு தாய் வழி உறவுகள் நடத்தும் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகும். கடந்த கால மன கசப்புக்கள் தானே விலகிச் செல்லக்கூடும். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, உத்தியோக ரீதியான விஷயத்தில் பரபரப்புக்கு வேலை பளுவுக்கு குறைவிராது. சக ஊழியரின் வேலையையும் சேர்த்து செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். சொந்த தொழில் செய்வோர்களுக்கு சூழ்நிலைகள் பரபரப்பாக இருக்கும். எதிர்பார்த்த வருமானம் சில நாட்கள் தள்ளி போகலாம். வழக்கமான லாபத்திற்கு குறைவிராது. பங்கு சந்தை வியாபாரத்தில் ஸ்பெக்குலேஷனில் ஓரளவு அனுகூலம் உண்டு. உரியவர்களின் ஆலோசனை கேட்டு செயல்பட்டால் பலன் கிடைக்கக்கூடும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் புதிய வாய்ப்பை பெற தீவிர முயற்சிகளில் ஈடுபட வேண்டி வரும். சக கலைஞர்களின் தேவைக்கு உதவி செய்ய நேரலாம். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனை இருந்தாலும் பெரிய பாதிப்பு இராது. அதிக வருமானம் தரக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு சிலருக்கு இன்று தேடி வரக்கூடும். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, வழக்கமான பொறுமையை நீங்கள் கைக்கொண்டாலும் தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரும். சில பிரச்சனைகளை உங்கள் திறமையால் சமாளிப்பீர். உத்தியோகஸ்தர்கள் சிலருக்கு மாற்றங்கள் தள்ளி போகக்கூடும். அதே நேரத்தில் எதிர்பார்க்கும் பரபரப்பிற்கு குறைவிராது. புதிய பங்குகள் வாங்கி விற்க திட்டமிட்டால் அந்த விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்தை எடுத்துக்கொள்வது நல்லது. அவசரப்பட வேண்டாம். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உற்சாகத்தை தரும். சக கலைஞர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பர். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும். சுபகாரியங்கள் சற்று தள்ளி போகும். அதே நேரத்தில் விலகிய சொந்தங்கள் வீடு தேடி வரும். அரசியலில் ஈடுபட்டுள்ளோருக்கு ஆதாயம் தரக்கூடிய பெருமை தரக்கூடிய பட்டம் பதவிகள் தேடி வரலாம். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்வோர் நல்ல நன்மைகளை பெறுவீர். ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து.